ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மகர ராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அதில் நம்ம மகர ராசிக்காரங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த மகர ராசிக்காரங்க 12 ராசிகளிலேயே அதிகமாக புகழுடைய வெளிச்சத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா ஆட்டுடைய தலையையும் மீனுடைய உடல் அமைப்பையும் கொண்டிருக்கும். இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா காதலுக்கெல்லாம் பேர் போனவங்க கிடையாது. ஆனால் ஒரு நிலையான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க ஒருத்தங்க கூட பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நல்லா ஒன்றி போயிடுவாங்க. மகர ராசிக்காரர்களுடைய அன்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிப்பாங்க. ஸோ பெரும்பாலும் அதிகமாக சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை நீங்கள் மகர ராசினியர்கள்ட்ட மட்டும்தான் பார்க்கவே முடியும். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்தளவுக்குலாம் சகிப்புத்தன்மை அப்படின்றது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல திட்டமிடுவாங்க. ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது பார்த்திங்கன்னா A to Z வரைக்கும் எல்லாமே சூப்பராக திட்டமிட்டு அதுபடி நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். மேலும் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க. திட்டமிட்டது மட்டும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னும் தெரியும். அதனால் ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அதை நினச்சி கவலைப்படக்கூடியவர்களும் இவங்க கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய 16ஆம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள், அதாவது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறாங்க. அதோடு உங்களுக்கு புதன் சூரியன் கேது திருகிரக யோகமும் ஏற்பட்டிருக்கு, புதாதித்ய யோகமும் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் தொடங்கின உடனே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கிரக சூழ்நிலைகளானது கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கொடுத்துட்டு தான் இருக்குது. அதில் மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பலன்களை தான் பெற போகிறாங்க. எப்போதுமே உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இந்த 2 விஷயத்துலேயுமே உறுதியாக இருக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க தான். ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை நீங்கள் பெறுறீங்க. ஸோ சுக்கிரனுடைய பார்வை பெறும்பொழுது ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்வையிடுறாரு. ஸோ இந்த ஒரு அமைப்பானது உங்களுடைய தொழிலையும் உத்வேகத்திலையும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. ஸோ சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். செய்யக்கூடிய தொழிலை தங்களுடைய தெய்வமாகவே நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை இப்போ பெற போகிறீங்க. பொதுவாக நம்ம செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக நினைத்து வணங்கிட்டு செய்கிறது நிறைய பேருடைய வழக்கம். அதனால தான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம என்ன தொழில் செய்தாலும் அதில் நேர்மையாக இருந்தோம், உண்மையாக இருந்தோம் அப்படின்னாவே போதும். அதுவே நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துடும். அந்த மாதிரி தான் இந்த டைமில் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக செய்வீங்க. அதுலேயும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யோகம் தரக்கூடிய செயல்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே உங்கள்கிட்ட இருக்கும். இந்த காலகட்டங்களில் விரையாதிபதி குரு பகவான் 6வது இடத்துல மறைவு பெற்று இருக்கிறாரு. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல தான் இந்த டைமில் மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கு நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குது. இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் பெறுவீங்க. ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். முக்கியமாக ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க போகுது. இந்த உதவிகள் யார்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா நண்பர்கள்ட்ட இருந்து தாங்க கிடைக்க போகுது. ஸோ நண்பர்கள் தான் உங்களுக்கு முன்னாடி வருவாங்க. ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நண்பன் தான் நிற்க போகிறாங்க. அதாவது உங்களுடைய ஆருயிர் நண்பன் அவங்க தான் முதல்ல உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்ய போகிறாங்க. ஸோ பொது நலன் கருதி நீங்கள் ஏதாவது பொது சேவைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
அதெல்லாம் நீங்கள் இப்போ செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த சேவை உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் பற்றி குறையே சொல்ல முடியாது. மகர ராசிக்காரர்களை பற்றி குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க மற்றவங்க வந்து குறை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலேயே பெரும்பாலும் இவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான தவறும் இருக்கவே இருக்காது. மற்றவங்களுடைய பார்வைக்கு அது தவறாகவும் படவே படாது. அதனாலேயே மகர ராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு பொறுப்பாளிகள் அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்கக்கூடியவங்க, ஒழுக்கமானவர்கள் அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்கக்கூடியவங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாரும் மகர ராசிக்காரங்க இருக்காங்களா, இந்த மாதிரியான குணாதிசயங்களோடு இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அதே போல் தொழில் அதிபர்களுக்கெல்லாம், தொழிலாளர்களுக்கெல்லாம் உங்கள் மீது வந்து அக்கறை காட்டுறதில், அன்போடு வந்து நடந்துக்கிறதுலையும் இந்த டைமில் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது. ஸோ மருத்துவ உதவிகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஆர்வமானது மகர ராசினர்கள்ட்ட வந்து இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு யார் வந்து பிரச்சனை அப்படின்னு நின்னாலுமே உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தோடு இருக்கக்கூடியவங்க தான். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் இன்னும் அதிகரிக்கும் பொழுது இன்னும் நிறைய வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. இதனால் எல்லாத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ யார் மூலியமாவது உங்களுக்கு உதவி கிடைச்சிடும். கூட்டத்தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. கவலைப்படாதீங்க. பார்ட்னரோடு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னாவே போதுமானது. அதோடு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஸோ பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய தேவைக்கு தேவையான அளவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் கிடைக்கும். சின்னதாக வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு போனீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய உதவியாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம செய்திருக்கக்கூடிய உதவி, செய்யக்கூடிய பொது சேவை, தான தர்மங்கள் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான். இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து அதெல்லாம் கை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் வெளியூருக்கோ வெளிநாட்டு நிகழ்ச்சிகளுக்கோ கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூர் போய் நடிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்பெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அதே தங்க நகை வியாபாரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஸோ ஆட் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் போகலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு வந்து இருக்கும். விற்பனை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலுமே கண்டிப்பாக அந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னே 4 பேர் சுற்றி இருப்பாங்க. அவங்க உங்களுடைய பேரை வந்து கெடுத்து விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போதும் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. ராசிக்காரங்க பொது சேவை செய்துட்டு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க தான். அதுக்காக வரக்கூடிய அவப்பேர்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எதுவும் செய்யாதீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் நீங்கள் நேர்மையோடு தான் நடந்துப்பீங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கடுமையான போட்டியாக இருந்தாலுமே கூட கவலையே படாமல் துணிச்சலோடு நீங்கள் செயல்பட்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க. அதற்குரிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் முழுக்க கவனம் செலுத்திக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்கள், அதாவது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், அதை எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல சரியாக இருக்கணும். ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பணவரவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதனால் நீங்கள் துணிந்து எதை வேணாலும் வந்து செய்யலாம். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கானது. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்களை தான் நீங்கள் இந்த டைமில் வந்து பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். வருமானம் சீராக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கடன் சுமைகள் எல்லாமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. நிறைய கிரகங்களோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சனி வக்ர பயிற்சினால் ஒரு சிலருக்கு திடீர் செலவுகளானது ஏற்படலாம். ஏதோ ஒன்று திடீர்னு எதிர்மறையாக நடக்கிற மாதிரி ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிறது போல் இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க. வருமானத்துக்கு பற்றாக்குறை எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து சமாளிக்கவும் முடியும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடுகள் செய்யுங்க. அவருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க.
இன்று சனிக்கிழமை. ஸோ சனீஸ்வர பகவானை வணங்கி சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.